ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சமையல் பண்ணுறது வந்து இப்போ தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து வண்டியில் வந்து ஏற்றியே அனுப்பிச்சு நீங்கள் 2 பேரும் போனால் தான் வந்து எல்லாமே வந்து கிளியர் கட்டாக வந்து வாங்கிட்டு வர முடியும். ஸோ அதனால் நீங்கள் 2 பேர் வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு மல்லியை வந்து விஜய் கூட வந்து தனியாக வந்து அனுப்பிச்சுடணும் அப்படின்றதுக்காக வந்து தனியாக வந்து அனுப்புகிறாங்க. சரி ஓகே, நம்ம விஜயுமே வந்து நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம மல்லி கூட வந்து போகாமல் வேறு யார் கூட வந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயுமே வந்து அழகாக வந்து நான் வந்து போகிறேன், நானும் மல்லியுமே வந்து போயிட்டு வாங்கிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜயுமே வந்து ஓகே சொல்லிவிட்டு மல்லியுமே வந்து ஓகே சொல்லிவிட்டு 2 பேரும் வந்து ஏறி வந்து பைக்கில் வந்து உட்காராங்க. நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து அப்பாடா இப்போ தான்ப்பா எனக்கு வந்து மனசு நிம்மதியாக இருக்குது, எப்படியோ வந்து இவங்க 2 பேரும் வந்து போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அன்னபூர்ணிக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே, அந்த சந்தோஷத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் போங்க மாப்பிள்ள, நீங்கள் போய் பத்திரமா போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து சொல்லுவோம். உடனே வந்து குறுக்கு அந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சனியை வந்து எதுக்காக தான் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஏன்டி உனக்கு வந்து சொத்து தானே தேவை, ஒழுங்காக வந்து சொத்தை வந்து வாங்கிக்கிட்டு நீ வந்து உன் பாட்டுக்கு வந்து வேலையை வந்து பார்த்துக்கிட்டு வந்து இருக்கணும். அதுவும் கதிரேசன் வந்து நீ வந்து பொண்ணாக இருந்தாலே வந்து போதும், எல்லாத்தையுமே வந்து உனக்காக வந்து தந்துடுவான். ஆனால் நீ வந்து யாருக்கோ வந்து வேற ஒருத்தனுக்கு வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு அது வந்து உனக்காகவே வந்து வாங்கிக்கோ. ஏன் நீ வந்து நான் தான் உன் பொண்ணுன்னு சொல்லிட்டு நீ வந்து உன் சொத்தை வந்து வாங்கிட்டு நீ வந்து தனியாக போயிட்டு வந்து எனக்கு விஜய் கூட வந்து வாழ விருப்பம் இல்லை, அதனால் வந்து நான் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீ வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு நீ வந்து போயிட்டு இருக்கலாம்ல, சொத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு நீ வந்து எதுக்காக வந்து இவங்க லைஃப்குள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க வந்து தோணுதுங்க. ஆனால் இருந்தாலும் இவளுக்கு வந்து என்ன தான் கேட்டாலையும் சூடு சொரணெல்லாம் வந்து சுத்தமாக வந்து கிடையாது. அப்படியே வந்து இப்போ நிற்கிறாப்பா, எப்படி தான் வந்து தடுக்க முடியும் அந்த இடத்துல? நானும் வந்து வரேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நிற்கிறாளா? இல்லை நீங்கள் 2 பேரும் வந்து போகக்கூடாது, என்ன ஏன் கூட்டிகிட்டு போகாமல் வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாளா? இல்லை நீங்கள்லாம் என்னை வந்து விட்டுட்டு வந்து போயிட்டா, விஜய் நீ வந்து என்னை வந்து விட்டுட்டு வந்து போயிட்டா, இந்த வீட்டில் வந்து என்னை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க, என்னை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்டிங் பண்ணுறதுக்காக நீ வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்கியா? என்ன கருமாந்திரத்துக்கு நீ வந்து இப்படி வந்து நீ வந்து அவங்கள வந்து போக விடாமல் வந்து தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கதிரேசன் இருந்துட்டு என் பொண்ணோட நிலமை வந்து இப்படி ஆயிடுச்சு, என் 2வது பொண்ணு வந்து தைரியமாக இருப்பான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவளும் வந்து எனக்கு வந்து எதிராக வந்து சதி பண்ணிகிட்ருக்கா. சரி ஓகே, எல்லாருமே வந்து இப்படி பண்ணுறாங்களே, நீயாச்சும் வந்து மல்லி மாப்பிள்ளை கிட்ட வந்து எடுத்து சொல்லுமா, ரொம்பவே வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குமா, மாப்பிள்ளை வந்து இப்படி வந்து எவ்வளோ நாளைக்கு தான் வந்து இப்படி வந்து லேப்டாப் சர்வீஸு அந்த சர்வீஸ் இந்த சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி வேலையே வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ என்னுடைய கம்பெனியை வந்து டேக் ஓவர் வந்து பண்ண சொல்லு, இந்த பிஸ்னஸை வந்து பண்ண சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிரேசன் வந்து மல்லிகிட்ட வந்து புஷ் பண்ணிகிட்ருக்காரு. மல்லியுமே வந்து இல்லைப்பா, அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து சொல்ல முடியாது, அது வந்து நீங்களாச்சு உங்கள் மருமகனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியுமே வந்து நைஸாக வந்து கண்டுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு வகைப்பட்டு இருந்தாலும் மல்லிக்கு வந்து இந்த கனவெல்லாம் வந்துச்சுல்ல, அந்த கனவு எல்லாத்தையுமே வந்து விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கேர்லெஸ்ஸாக அது வந்து உனக்கு வந்து ஒரு இதுவாக வந்து அவன் மேலே வந்து ஒரு சந்தேகம் வந்து எழுந்துருச்சு, அதனால் இதுக்கப்புறம் வந்து நீ வந்து என்ன பண்ணாலே வந்து அந்த சந்தேகம் வந்து உனக்கு வந்து போகாது, இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது மல்லி, நீ வந்து இந்த தப்பை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து கன்வின்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறாரு. என்னடா விஜய், நீ வந்து என்ன தான் காரியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியுதா இல்லையா? மல்லிக்கு வந்து இப்படி வந்து ஒரு நிலமை வந்து வருது, இதுவே வந்து அந்த நீ வந்து நம்பிக்கிட்டு இருக்கே ரேணுகான்னு சொல்லிட்டு அந்த மூதேவிக்கு வந்து இந்த மாதிரி வந்து மல்லி கத்தியால் எடுத்து குத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது நீ வந்து என்ன பதறி இருப்பில்ல, கண்டிப்பாக வந்து பதறி இருப்ப. அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஜோடி இவங்க 2 பேர் பேரை வந்து பார்க்குறத விட இந்த போலியான ரேணுகாவும் அதுக்கப்புறம் விஜயோடைய பேரை வந்து பார்க்குறது தான் வந்து அதிகமாக இருக்குது. அவளுக்கு வந்து ஏகப்பட்ட ரொமான்ஸ் வந்து வரும் போல். அப்படியே வந்து விஜய் வந்து கையை பிடிக்கிறது என்ன, கையை அமுத்தி விட்றது, அதை அமுத்தி விட்றது, இதை அமுத்தி விட்றதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து ரொமான்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கா. ஏன்டி நாயே, உனக்கெல்லாம் வந்து என்னடி வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து இருக்காங்க, நீ வந்து 3வது மனுஷியே வந்து வந்திருக்க, ஆனால் இருந்தாலும் வந்து நீ வந்து விஜயை வந்து தொட விடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தல்ல, அதே மாதிரி வந்து மூடிக்கிட்டு வந்து இருக்க வேண்டியது தானே. இப்போ மறுபடியும் வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து விஜய் வந்து நீ வந்து அப்படியே வந்து விஜய் வந்து கவர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல. பாவம் நம்ம மல்லி தான் எதுக்கு எடுத்தாலையும் வந்து மாட்டிக்கிறாங்க. மல்லி வந்து தெளிவாக வந்து முடிவு எடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து நான் வந்து எதுவுமே வந்து சொல்ல போகிறது இல்லைங்க, நான் வந்து வெண்பாவுக்கு வந்து அம்மாவாக வந்து வந்திருக்கேன், ஸோ அது அந்த வேலையை வந்து பார்த்துட்ருக்கேன், நீங்கள் வந்து ஓவராக வந்து எதுவும் வந்து இது பண்ணிக்காதீங்க, எனக்கு வந்து அடிபட்டுருச்சு, எனக்கு வந்து அது பட்டுருச்சு இது பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நான் வந்து யார்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இல்லை, எனக்கு என்ன அடிபட்டா என்ன, நான் வந்து எப்படி இருந்தேன் என்ன, அங்கே வந்து அடி வாங்கி வந்து மயங்கி கிடந்ததே வந்து நான் தான், அவள் போயிட்டு வந்து சும்மா வந்து விழுந்து மயங்கி கிடந்துக்கிட்டு இருக்கா, அவளை வந்து நீங்கள் வந்து ஓடி வந்து பதறீங்க தூக்குறீங்க என்னென்னோ வந்து பண்ணுறீங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் வந்து ஒன்றும் கிடையாது, நான் வந்து எதுக்காக வந்தேன், வெண்பாக்கு அம்மாவாக வந்தேனா, ஸோ அம்மாவாக வந்து நான் வந்து நடிக்கிறேன்,
அது வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சும்மா வந்து அது பண்ணுங்க, இத பண்ணுங்க அப்படின்னலாம் வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க. வெண்பாக்கு அம்மாவா வந்து நான் வந்து இருக்கேன். எனக்கு என்னமோ வந்து சமைச்சு சாப்பிடணும்னு தோணுதோ, அத வந்து சமைச்சு வந்து சாப்பிட்றேன். சமைச்சு வைக்கிறேன். வேணும்னா சாப்பிடுங்க. இல்ல பிடிக்கலையா உங்களுக்கு, நீங்க வந்து ஹோட்டல்ல கூட வந்து சாப்பிட்டுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷம் மல்லி. இதுதான் உங்ககிட்ட வந்து நாங்க வந்து எதிர்பார்க்கிறதே. இந்த ஒரு விஷயத்துக்காக தான். இந்த விஷயத்த மட்டும் நீ வந்து கரெக்ட்டா வந்து விஜய் கிட்ட வந்து மூஞ்சில வந்து கிளியர் கட்டா அடிக்கிற மாரி வந்து சொல்லிரு. வேற எதுவுமே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் யார் வந்து என்ன சொன்னா என்ன? என்ன பண்ணா என்ன? ஒரு ஆணியும் வந்து பண்ண முடியாது. ஒரு ஆணிய வந்து புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்துல வந்து இந்த சுடரோட திட்டங்கள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அந்த 80,00,00,000 வந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த குடோன்ல வந்து கீ வந்து அங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அத போயிட்டு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணணும். அத இன்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் வந்து அந்த கீய எடுத்துட்டு போயிட்டு வந்து லாக்கர்ல வந்து போட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கான முயற்சிய வந்து இந்த சுடர் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.